வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்க போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 25. மாலையில் அலுவலகம் முடிந்து வீடு வந்த கணவனிடம், நாம இந்த வாரம் ஊருக்கு போறோமா என விசாரித்தாள் ஸ்ரீநிதி. ஊருக்கு போறோம். ஆனா அத்தை ஊருக்கு இல்ல. சுவாதி இங்க இருந்து போய் 5 நாள் தானே ஆகுது. அதனால அத்தை அவன்னு ஒரு வாரம் அங்கே இருக்கட்டும், நீ அடுத்த வாரம் வான்னு சொல்லிட்டாங்க. ஓ, அம்மா கிட்ட பிரசாத் அண்ணா விஷயம் பேசிட்டீங்களா? இல்லடா, அது நேர்ல பேசினாதான் நல்லா இருக்கும். சுவாதி கிட்டையும் பிரசாத் கிட்டையும் நேத்தே சொல்லிட்டேன். நான் வந்து பேசுற வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வாசிங்க, யாருக்கும் தெரிய வேணான்னு சொல்லியிருக்கேன். அவங்கதான் ஜோடின்னு முடிவானதுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி சுவாதி அங்க இருக்கிறது சரியா வராது. சோ நான் வர்ற வரைக்கும் விஷயம் வெளியே தெரிய வேண்டான்னு எச்சரிச்சு வச்சிருக்கேன். ஸ்ரவனின் தோளில் தலை சாய்ந்து இருந்தபடி என்றவள் சட்டென்று நிமிர்ந்து, அப்ப நாம வேற எந்த ஊருக்கு போறோம் என்றாள் ஆச்சரியமாக. அது சஸ்பென்ஸ். அம்மா, உன் கையில காயம் சரியாயிடுச்சு தானே, ஊருக்கு கிளம்பலாம் இல்லையா? ஓ, காலையில இருந்து வழியே இல்ல, ஆனா தழும்பு மட்டும் இருக்குது. யாராவது பார்த்தா தப்பா நினைச்சுப்பாங்க தானே. என்னுடைய அவசரத்தால உங்களுக்கும் கஷ்டம், எனக்கும் அசிங்கம் என்றாள் ஸ்ரீநிதி கவலையுடன். அது உண்மைதான் என்றாலும் மனைவி வருந்துவதை தவிர்க்க, நடந்து முடிச்சதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண கத்துக்க. சரி, வெளியே கிளம்புவோமா என்றான். என மலர்ச்சியுடன் தலையாட்டுபவளை ஒரு மார்க்கமாக பார்த்துவிட்டு, போய் புடவைய மாத்திக்கிட்டு ஏதாவது சுடிதார் போட்டு வா என்று எழுப்பி விட்டான். ஏன்? இன்னைக்கு நம்ம பைக்ல போறோம். ஓ சரி என்றவள் ஆர்வமாக உள்ளே செல்லவும் சின்ன முறுவலிப்புடன் யோசனையில் ஆழ்ந்தான் ஸ்ரவன். நிறைந்த முழு பௌர்ணமி நாளில் வீசுகின்ற சிலுசிலு காற்றிற்கு ஏற்ப தன் கூந்தல் கட்டவிழ்த்து பறப்பதற்கு நிகராக கணவனோடு இருசக்கர வாகனத்தில் மகிழ்ச்சியுடன் பறந்து கொண்டிருந்தாள் ஸ்ரீநிதி. ஏற்கனவே அவன் இட்டிருந்த கட்டளையால் அவன் இடையே தன் 2 கரங்களாலும் சுற்றி வளைத்து பிடித்தபடி கிட்டத்தட்ட அவன் முதுகில் இவளின் பாதி உடல் முழுவதும் படர்ந்திருக்க, நெருங்கில் அமர்ந்து பயணித்த அவளுக்கு ஒரு புறம் சற்று கூச்சமாக இருந்தாலும் மனம் முழுவதும் புரியாத ஏகாந்தத்தில் திளைத்திருந்தது. ரொம்ப நேரமாக எங்கேயும் நிறுத்தாமல் கணவன் பாட்டிற்கு சீரான வேகத்தில் வண்டியை பைபாஸில் விரட்டி கொண்டிருக்கவும் பெரிதும் குழம்பியவள் அவனிடமே விவரம் கேட்டாள். இப்ப நம்ம எங்க போறோம்? அப்படியே கொஞ்சம் முன்னால் நகர்ந்து எம்பி என் கணத்துல ஒரு முத்தம் கூட சொல்ற என்று ஸ்ரவன் சீண்டவும் வெக்கத்தில் சிவந்தவள் சுற்றிலும் விழிகளை அலைய விட்டாள். யாரும் இந்த பக்கம் இல்ல, ஆப்போசிட் சைட்ல தான் வெஹிக்கிள் எல்லாம் வரிசையா வருது. கமான் குயிக், அப்புறம் ஊருக்கு போனதும் கேப்பேன் என்றவன் மிரட்டவும் தவிப்புடன் கீழுதட்டை கடித்தவள் அவசரமாக மீண்டும் இந்த ஒரு முறை சுற்றி பார்த்துவிட்டு அவனை இன்னமும் நெருங்கி சென்று பக்கவாட்டில் எம்பி கன்னத்தில் மெல்லமாய் முத்தம் பதித்தாள். ஷப்பா, சரி கிக் என்று ஸ்ரவன் கிரக்கமாக அனுபவித்து கூற மொத்தமாக சிவந்து போனவள் அவன் முதுகில் முகம் புதைத்து கொண்டாள். சற்று நேரம் அமைதியாக வண்டியை செலுத்தியவன், நிதிக்குட்டி, டோட்டலி ஐ லாஸ்ட் மை கண்ட்ரோல், வீட்டுக்கு திரும்பிடலாமா என்றன் தாபத்துடன். முதலில் அவனுடைய வார்த்தைகளை அப்படியே காதில் வாங்கி பைக்கில் தான் ஏதாவது பிரச்சனையா என்று பதறியவளின் இதயம் பின்பு அவன் குரல் பேதத்தை உணர்ந்து இனிமையாக படப்படுத்தது. இருந்தும் தன்னை எதற்காக இத்தனை தூரம் அவன் அழைத்து வந்தான் என்பது புரியாமல், நாம எதுக்காக வெளியே வந்தோம் என்று அவனிடம் கேட்டாள். சும்மா அப்படி உரசிக்கிட்டு ஊர் சுத்துறதுதான், வேற எதுக்கு என்று அவளிடம் திரும்பி கண்ணடித்தான் ஸ்ரவன். சொல்லுங்க மாமா என்று தன் வெக்கத்தை மறைத்து சினுங்கினாள் ஸ்ரீநிதி. ஹே, உண்மையாதான் சொல்றேன், அதுக்குதான் வந்தோம் என்றவாறு வண்டியை யூட்டன் எடுத்து வீட்டிற்கு திருப்பினான். அவன் பேச்சும் செயல்களும் அவளை பெரிதும் குழப்ப வேறெதுவும் கேட்காது ஊமையானாள். தனக்கு முன்னிருந்த பக்கவாட்டு கண்ணாடியில் தெரிகின்ற அவளின் பிம்பத்தை பார்வையால் வருடியவன், தூங்கிட்டியா பேபி என்றன் கொஞ்சலாக. இல்ல, சுத்தி வலிச்சு பேசுறவங்க கிட்ட பேசி மேலும் மேலும் குழம்பாம இருக்கிறதுக்கு பதிலா அமைதியா இருக்கிறது சரின்னு தோணுச்சு என்றால் வெடுக்கென்று. அச்சோ, சக்கரை கட்டிக்கு கோபம் வந்துருச்சு. கணவனின் பேச்சில் சக்கரை கட்டியா என உள்ளம் குளிர்ந்தாலும் விரைப்பாக அமர்ந்திருந்தாள். சரி, சுத்தி வளர்க்காம நேரடியா விஷயத்த சொல்லிடவா. மனதிற்குள் ஆர்வம் தலை தூக்கினாலும் அது உங்க இஷ்டம் என்று அமர்த்தலாக சொன்னாள். ஏன் இஷ்டம் பொண்டாட்டிக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறது தான். உதட்டை கடித்து தனக்குள் பூக்கும் மலர்ச்சியை தடுத்தவள் கண்ணாடியிலிருந்து தன்னை மறைத்து கொண்டாள். இந்த வாரம் கூர்க், அதாவது கர்நாடகத்துல இருக்க கொடகு மலைக்கு போறோம். தன் கோபத்தை ஒதுக்கி வைத்து, ஓ டூரா என்று அவளுடன் கேட்டாள் ஸ்ரீநிதி. அவளிடம் திரும்பி அற்பமாய் ஒரு பார்வையை செலுத்திவிட்டு, நம்ம கல்யாணம் எத்தனை நாள் ஆகுது என்றான் வண்டியை செலுத்தியபடி. என்றவள் நாட்களை கணக்கிட்டு, 1 மாசம் ஆப்போது என விடையளித்தாள். புதுசா கல்யாணம் ஆனவங்க எந்த டூர்மா போவாங்க என்றான் நக்கலாக. கல்யாணம் ஆனவங்க போற டூர் சட்டென்று கணவன் சொல்ல வருகின்ற விஷயம் அவளின் மூளையில் உரைக்க இதயம் படபடவென்று அடித்துக் கொண்டது. தன் கேள்விக்கு பதிலளிக்காமல் மனைவி மௌனமாகியதால் அவள் விஷயத்தை உணர்ந்து கொண்டு விட்டாள் என்பது புரிய ஸ்ரவனின் மனதில் உல்லாசம் பிறந்தது. நிதிமா, உன் கையில உள்ள காயத்துல இப்ப வலி எதுவும் உள்ளதானே என்று விஷமத்துடன் வினவினான் அவன்.
வீட்டிலிருந்து கிளம்புவதற்கு முன்பாக தன்னிடம் இவன் இதே கேள்வியை கேட்டதும் அதற்கு தான் பல்லை காட்டிக்கொண்டு பதிலளித்ததும் நினைவு வர, கடவுளே என்று முகத்தை திருப்பிக் கொண்டாள் ஸ்ரீநிதி. அவளின் அவஸ்தையை சரியாக கவனித்து விட்டவன் சாலை என்றும் பாராமல் வாய்விட்டு சிரிக்க, ஐயோ மாமா போதும், எனக்கு அசிங்கமா இருக்கு. ரொம்ப நேரமா என்னை வச்சு நல்லா காமெடி பண்ணிருக்கீங்க. உங்களெல்லாம் நம்பி இனி எதுவுமே சொல்லக்கூடாது என்று பொறுமினாள். அதையும் பார்த்தலாம், இனி என்கிட்ட இருந்து எதை எப்படி மறைக்க போறேன்னு என்றவன் பொடி வைத்து பேச பின்னால் இருந்தவள் சிவந்து போனாள். வீட்டிற்கு போகும் வழியில் இரவு உணவை முடித்துவிட்டு இவளை உடன் வைத்துக் கொண்டு அடுத்து ஸ்ரவன் செய்த காரியத்தில் தடுமாறி போனாள் இவள். மல்லி, ஜாதி நறுமண மலர் சரங்களையும் கிலோ கணக்கில் சிவப்பு வண்ண ரோஜா மலர்களையும் வாங்கி குவிக்க ஆரம்பித்தவனை கண்டு மொத்தமாக நிலை குலைந்தாள் ஸ்ரீநிதி. ஐயோ, இவர் பெரிய அடாவடி பேர் வழியா இருப்பார் போல இருக்குதே. என்னை பக்கத்துல வச்சுக்கிட்டே இந்த அட்டகாசம் செய்யறாரே என தவித்தவள் அவன் அருகில் சென்று மெல்ல காதில் கிசு கிசித்தாள். மாமா, என்னை கூட்டிட்டு போய் வீட்டுலயாவது விட்டுட்டு வாங்கள, பாக்குறவங்க ஒரு மாதிரி நினைப்பாங்க. என்னால இங்க நிக்கவே முடியல என்றால் திணறலாக. அவளிடம் குனிந்தவன், நிதி பாப்பா, எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லன்னு உன் திருட்டு வழியால நீயே எல்லாத்தையும் காட்டி கொடுத்துறாத. இங்க இருக்கவங்க நம்ம வேற யாருக்காகவோ தான் இதெல்லாம் வாங்குறோம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. நீ இதே மாடுலேஷன்ல நெளிஞ்சிட்டு நின்னா பெண் நீதான்னு உறுதியா முடிவு கட்டிடுவாங்க. அப்புறம் ஓ இஷ்டம் என கூலாக சொல்லிவிட்டு அடுத்த கடைக்கு போக இவளுக்குத்தான் பதற்றத்தில் இன்னும் வியர்த்து விறுவிறுத்து போனது. வீட்டிற்கு வந்ததும் இவ்வளவு நேரமாக அனுபவித்த படபடப்பு சிறிதும் மட்டுப்படாமல் சாட்சிய கதவின் மீதே சாய்ந்து நின்றவளுக்கு முகத்தில் பூத்த வியர்வையை கூட துடைக்க பயந்து போய் தான் அப்படியே நின்றிருந்ததை நினைக்கும் பொழுது ஸ்ரவன் மீது ஆத்திரமாக வந்தது. படுக்கை அறை சென்று பூக்களை வைத்துவிட்டு முன்னணிக்கு வந்த ஸ்ரவன், என்னடா செல்லம் அங்கே நிக்கிற? ரூமுக்கு போயிட்டு குளிச்சுட்டு அன்னைக்கு அத்தை வாங்கி கொடுத்த புடவை, நான் எதை சொல்றேன்னு புரியுதுல்ல? ரிசப்ஷன் அன்னைக்கு நைட்டு கட்டியிருந்தே, அதை கட்டிட்டு வா என்று உல்லாசமாக அருகில் வந்து அவள் கரம் பற்றினான். பட்டென்று அவன் பிடியை உதறியவள், நான்லாம் எதையும் கட்ட மாட்டேன், ரூமுக்கும் வரமாட்டா. கொஞ்ச நேரத்துல என்னமா படுத்தி எடுக்கிறீங்க? இன்னும் கூட நெஞ்சு படப்படன்னு அடிச்சுக்குது என்று புலம்ப. அப்படியா என சுவாதீனமாக வினவியபடி அவளை இன்னும் நெருங்கி அவன் கையை உயர்த்த அடுத்து அவன் என்ன செய்ய போகிறான் என்பதை நொடி பொழுதில் கணித்து வேகமாக தள்ளிவிட்டவள் அவனை கோபமாக பார்த்தாள். இப்ப என்னடி, நான் தான் சொன்னல அவங்களுக்கெல்லாம் ஒன்னும் புரியாதுன்னு. நீயா தேவையில்லாம பதட்டப்பட்டா அதுக்கு நான் செய்யறது என புருவங்களை நெறித்தான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, இன்னும் எனக்கு படப்படப்பாவே இருக்கு என்று சொல்லிவிட்டு சென்று அழுத்தமாக சோஃபாவில் அமர்ந்து கொண்டாள் ஸ்ரீநிதி. மனைவியை நன்றாக ஒருமுறை முறைத்துவிட்டு தனது அறைக்குள் சென்று கதவை சாற்றி கொண்டான் ஸ்ரவன். கோபிச்சுட்டரா? கோபிச்சாலும் பரவாயில்ல என்று அலட்சியமாக எண்ணமிட்டு விட்டு இரு கைகளாலும் தலையை தாங்கிக் கொண்டாள். சிறிது நேரத்தில் மெல்ல மெல்ல அந்த நிகழ்வில் இருந்து வெளிவந்தவளின் இதயம் ஓரளவு சமன்படவும் நன்றாக சாய்ந்து அமர்ந்து பின்னால் சோஃபாவின் சாய்மான பிடியில் தலையை வசதியாக சரித்து விழிகளை மூடிக்கொண்டாள் ஸ்ரீநிதி. கிட்டத்தட்ட உறங்கும் நிலைக்கு சென்று விட்டவளின் இதழ்கள் மற்றொரு இதழால் உஷ்ணமாக சிறைப்படுத்தப்படுவதை உணர்ந்து பதற்றத்துடன் இமைகளை பிரிக்க முயன்று தோற்றவளுக்கு மெதுவாக புலன்கள் வேலை செய்ய துவங்க தன்னவனின் ஸ்பரிசமும் வாசனையும் புரிய தொடங்கியதில் அவளின் ஹார்மோன்கள் தாறுமாறாக சிவக்க துவங்கியது. பின்னிருந்து இதழ் அணைக்கும் பொழுது செய்யும் வழக்கமாக இப்பொழுதும் அவனின் ஒரு கரம் அவளின் வெண்கல கழுத்தை முழுவதுமாக தழுவி இருக்க ஸ்ரீநிதியின் சுவாச காற்று சீரலாக வெளிவந்து கொண்டிருந்தது. அவள் விழித்து விட்டாள் என்பது புரியவும் மெதுவாக அவளை விட்டு விலகியவன், ஹரி ஓகே பேபி என்று கேட்டு கண்ணோடு கண் பார்த்து புன்னகையோடு சிமிட்டினான். முன்பிருந்த பதட்டமும் சினமும் அவளை விட்டு காது தூரம் விடைபெற்று ஓடியிருக்க தற்பொழுது அவனின் நெருக்கமும் இதழ் ஊற்றலும் மட்டுமே நினைவில் தங்கியது. அவள் இமைகள் தன்னால் வெட்கத்துடன் தழைந்தது. தன் செயலால் நாணம் மிகவுற தலை கவிழ்ந்து அமர்ந்திருந்த மனைவியை கண்டு தேகமெங்கும் தீப்பிடிக்க சட்டென்று முன்னால் வந்து அவளை கைகளில் ஏந்தி கொண்டான் ஸ்ரவன். திடுக்கிட்டவள் வேகமாக அவனை பற்றி கொண்டு பேசுவதறியாது தடுமாற அதற்குள் அவளை படுக்கை அறையில் இருக்கிருந்தான் அவன். தவிப்போடு தரையை தொட்டு அவளின் மென்பாதங்கள் அங்கே தூவப்பட்டிருந்த பூக்களின் மென்மையை அறியவும் சந்தோஷ வியப்பில் விரிந்த அவளின் மான்வெளிகள் சட்டென்று உயர்ந்து அறையை சுற்றி அவசரமும் ஆர்வமுமாக வலம் வந்தன. தன் கணவன் செய்திருந்த அலங்காரத்தில் மனம் மிகுந்த பிரமிப்பில் மூழ்க மூச்சு அடைத்தது அவளுக்கு. பிடிச்சிருக்கா? காதருகே கிசுகிசுப்பாக ஒலித்த குரலில் மேனி எங்கும் ரோம கால்கள் சிலிர்த்தெழுந்து நிற்க, இதுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும் என திணறி போய் நின்றிருந்தாள் ஸ்ரீநிதி. அவள் பின்னால் நெருங்கி நின்றிருந்தவன் என்று பதில் கேட்ட வார்த்தையை அழுத்தும் பொழுதே அவளையும் தன்னோடு சேர்த்து அழுத்தி பின்னங்கழுத்தில் மீசை ரோமங்கள் அழுந்த ஆழமாக முகம் புதைத்து இருந்தான். ஸ்ரவனின் காதலில் உருகி நின்று மங்கையவள் மன்மதனின் தாக்குதலை வெல்ல முயன்று தனக்குள் வெகுவாக போராடி தோற்றத்தோடு நில்லாமல் தன்னுள்ளே வெடித்து கிளம்பும் உணர்வுகளுக்கு வடிகாலாய் ஆதரவு தேடி தன்னவனிடமே தன்னை சரண் கொடுத்து
அடைக்கலம் புகுந்து இருந்தாள். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.